உணவு தந்த உழவனுக்கும் உண்மை தந்த தமிழுக்கும் என்னை பெற்ற அன்னைக்கும் அன்பை வளர்த்த அப்பாவுக்கும் எதிரில் இருக்கும் நண்பனுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வார்த்தை வளர்ப்பது உங்களது முத்து. ஒன்சேகன் அனைவருக்கும் வணக்கம். 200 நாடுகள், சுமார் 11,000 வீரர் வீராங்கனைகள், 5 கண்டங்களையும் ஒரே வார்த்தையை இணைக்கும் மையப்புள்ளி, வெற்றி தோல்வி என்று பாராமல் கலந்து கொள்வதே பெருமை என்ற மகத்துவம், கண்ணுக்கு தெரியாத நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளையும் சாதனையாளராகியும் மாற்றி பெருமைப்படுத்தும் விளையாட்டு திருவிழா. உலகளவில் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட விளையாட்டுப் போட்டி இது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகில் மிகப்பெரிய அளவில் போற்றப்படும் அல்லது மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் ஒரு விளையாட்டுப் போட்டி கிரேக்க நாட்டின் இலிஸ் மாகாணத்தில் ஒலிம்பியா என்ற நகரில் தான் நடத்தப்பட்டது. இப்பவே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ரிசர்ச் பண்ண பேச போறது ஒலிம்பிக். ஒலிம்பிக் போட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம கிரேக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிரேக்கர்கள் தங்களின் கடவுளான ஜிஎஸ் கடவுளை போற்றுவதற்காக போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்ததாக வரலாறுகள் கூறப்படும். இப்போட்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதலில் 5 பிரிவுகளில் நடத்தப்பட்டு வந்த போட்டி தற்போது 40 பிரிவுகள் வரைக்கும் நடத்தப்பட்டது. முதலில் 1920ஆம் ஆண்டு தான் ஒலிம்பிக் கொடி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வெள்ளை நிறம் பொருந்திய 5 வளையங்களோடு இணைக்கப்பட்ட கொடி 1988 பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வெளியாச்சு. அந்த 5 வளையங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, உங்களுக்கும் ஆசை. அந்த 5 வளையங்கள் என்னன்னா ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா ஆகிய 5 கண்டங்களில் அதில் இருக்கும் வண்ணங்களான நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு ஆகிய வண்ணங்கள் உலக நாட்டில் உள்ள தேசிய கொடியில் ஏதாவது ஒரு வண்ணத்தை குறிப்பிடுவதாக. மிகப்பெரிய அளவில் ஒலிம்பிக் போட்டிக்கு பாரம்பரியமும் பிரபலமும் இருந்தாலும் இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒலிம்பிக் ஏற்படுத்தது. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட கிரிக்கெட், கோல், ஹாக்கி போன்ற விளையாட்டுப் போட்டிகள் இந்திய மக்களிடையே புதிய ஈர்ப்பை ஏற்படுத்தின. ஒரு காலத்துல இப்போட்டிகளை விளையாடுறதுக்கு ஆங்கிலேயர்கள், மன்னர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், இராணுவத்தினர்கள் ஆகியோருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. காலம் கடந்தது, சாதாரண மக்களும் விளையாட ஆரம்பித்தார்கள், வாய்ப்பு கிட்டியது. இந்தியாவில் ஒலிம்பிக் வரலாறு 1928 தான் ஆரம்பம் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம் அப்போதுதான் பெறப்பட்டுச்சு. 1928 நெதர்லாந்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி 3-0 என்ற கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது இந்தியா. அதன் பின்னர் தொடர்ந்து 3 ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. இவ்விளையாட்டின் நாயகர், இந்தியாவின் பெருமையை உலகளவில் அறிய செய்தவர், தங்கப்பதக்கத்தை இந்தியாவின் கைகளில் முத்தமிடச் செய்தவர் தயான் சந்த் என்பவரே என்று சொன்னால் அது மிகையாக. இவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 தான் இந்தியாவில் விளையாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. டோக்கியோ 2020 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அளவில் சுமார் 120 வீரர் வீராங்கனைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அளவில் பவானி தேவி வால் சிலம்பக்கலையிலும், இளவேனில் வாளறிவன் துப்பாக்கிச் சுடுதலிலும், சரத்குமார் சத்தியன் ஞானசேகரன் டேபிள் டென்னிஸ் விளையாட்டிலும், விஷ்ணு சரவணன், நேத்ரா குமரன், கேசி கணபதி, வருண், அசோக் தாக்கார் படகு போட்டியிலும், ராஜீவ் ஆரோக்கியா, ரேவதி வீரமணி, தனலட்சுமி சேகர், சுபா வெங்கடேசன் ஆகியோர் 4x400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை பெருமைப்படுத்த உள்ளனர். ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. நெருப்பு முதல் நேர்மை வரை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போட்டி நெருப்பில் ஆரம்பம் செய்யப்பட்டு நேர்மையில் நடத்தப்படுகிறது. இப்போட்டி எப்படி நெருப்பில் ஆரம்பம் செய்யப்பட்டு நேர்மையில் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் இதோ. கிரேக்கர்கள் சூரிய கதிர்களை மரியாதை செய்த பின்னரே இப்போட்டிகள் ஆரம்பம் செய்யப்பட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தற்காலத்தில் கிரேக்கர்களை மரியாதை செய்த விதத்தில் அனைத்து ஒலிம்பிக் போட்டியிலும் கிரேக்கர்கள் தங்களின் கொடியையும் தீப்பந்தத்தையும் முதலில் ஏந்தி வருவர். அதன் பின்னர் மற்ற நாட்டினர் வரிசையை பின்பற்றுவர். இவ்வரிசையானது போட்டி நடத்தப்படும் நாட்டின் மொழியின் அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். நாட்டின் பெயர்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு போட்டி நடத்தப்படும் நாட்டில் வழக்கு மொழியில் அழைக்கப்படும். ஒலிம்பிக் போட்டியில் முந்தைய காலத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஆலிவ் இலைகளால் ஆன மகுடம் சுடப்படுவது வழக்கமாக இருந்தது. பண்பட்ட, அதாவது தற்போது உள்ள ஒலிம்பிக் போட்டியில் 3 அடுக்கு பதக்க மேடையில் பதக்கம் வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஒலிம்பிக் போட்டி முந்தைய கால பண்பாட்டையும் மரபுகளையும் பின்பற்றி வருவதால் பெண்கள் பல ஒலிம்பிக் போட்டிகளில் மறுக்கப்பட்டு வந்தனர். அதிலும்
முக்கியமாக திருமணமான பெண்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டனர். அதன் பிறகு 1900ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் டென்னிஸ், கோல்ஃப், வில்வித்தை போன்ற 3 பிரிவுகளில் பெண்கள் விளையாடி சிறப்பித்தனர். உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்னா நம்மளுக்கு சரணாசோஸ் ஞாபகம் வருதில்ல, அதே மாதிரி தான் சிபிஎஸ், எல்டிஎஸ், பாட்டிஎஸ் என்ற லத்தீன் மொழிகளாலான விரைவு, உயர்வு, துணிவு என்ற அடிப்படை கோட்பாட்டை கொண்டுள்ளது ஒலிம்பிக் என்ற அடையாளம். வீடியோவில் கடைசியா ஒலிம்பிக் போட்டியில் தரப்படுற பதக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த ஒலிம்பிக் போட்டியில தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற 3 பதக்கங்கள் வழங்கப்படுது. இந்த பதக்கங்கள் ஒவ்வொன்றும் 500 கிராம் வரைக்கும் எடை இருக்குமா. இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் அணிவிக்கப்படும் பொழுது விளையாட்டு திடலில் நாட்டின் கொடிகள் ஏற்றப்பட்டு தேசியங்களும் வகிக்கப்படும். அப்போது உலக மேடையில் இந்நாடுகள், அதாவது வெற்றி பெற்ற வீரர்கள் பின்னால் இருக்கும் நாடுகள் உலக மேடையில் சாதனையாளராக வழங்கப்படுகிறது. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பின்னால் இருக்கும் நாட்டின் மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடுகளை மறந்து மக்கள் ஒன்றாக நிற்கும் தருணம். அவ்வீரர்கள் மட்டும் இல்லைங்க, நாடே வெற்றி பெறுகிறது.